ஹர ஹர சங்கரா ஜெய ஜெயசங்கர. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். ஒரு 5-6 நாளாக வர முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்தோம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மெனு போடுறோம் மாமி, என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் போடுற டிஷ்ஷு எல்லாமே பழைய காலத்து டிஷ் தான் போடுறோம், எங்களுக்கு தெரிஞ்சதை போடுறோம். என்னடா திரும்ப திரும்ப போடுறான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணலைனாக்கா ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக போட்டுருக்கோம். ஒரு மாதம் என்னென்ன டிஷ் உண்டோ எல்லாமே போடுறோம். ரிப்பீட்டடாக திரும்ப ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா, நோட் பண்ணிக்கோங்க. புளிக்கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு எல்லா காயும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். என்னென்ன காய் பாருங்கள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தண்ணி கொதிக்கிறது போட்டுடுறேன். அப்புறம் கத்திரிக்காய், இந்த பீன்ஸு அலம்பி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பீன்ஸு, அவரைக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, பூசணிக்காய், பச்சை பட்டாணி. இதெல்லாம் கொதிக்கணும் நல்லா. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் உப்பு இதுக்கு போடுவேன். கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன். இன்றைக்கி புளிக்கூட்டு பண்ணுறேன். மோர்குழம்பு பண்ணுறதா என்னன்னு யோசித்து முடிவு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யாரோ ஒரு மாமி யோகாம்பாள் சுந்தர்னு ஒரு மாமி இருக்காளாம் யூடியூப்பில். அவளை மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக போடுங்கோ அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான். எனக்கு என்ன தெரியறதோ அதை தான் நான் போடுறேன். புரியுறதா? என்னோடய ஏஜுக்கு. அப்புறம் மாமா குறுக்க பேசாதீங்க, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். அவர் இல்லாமல் எனக்கு எங்கள் ஆற்றுல எந்த காரியமும் எனக்கு ஓடாது. அவர் தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப்பு. கேமரா இது பண்ணுறதுலேருந்து அவரோட ஒர்க்கு வேலையும் பார்த்துட்டு வெளியில் போய் காய்கறி சாமான்களும் வாங்கி கொடுத்து எனக்காக அவர் கேமரா பிடிச்சி இது பண்ணுறது. எனக்கு தனியாக கேமரா பிடிச்சின்னு செய்ய முடியல. ஏன்னா மூச்சு வாங்குறது எனக்கு. அவர்னா பக்கத்துலேயே கேமரா பிடிச்சி செய்வார். வியூவர்ஸ்க்காக நான் எல்லாத்தையும் போட்டுருக்கேன். இப்போ புதுசாக வியூவர்ஸ் முன்னாடி சமைச்சதை பார்த்துருக்க மாட்டேன். அதை போய் பார்க்கணும். அதுக்காக நம்ம இது பண்ணுவோம். நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டில் என்ன இருக்கோ அதை தான் நான் ரிப்பீட்டடாக போட முடியும். திரும்ப புதுசாலாம் இது இருக்கணும். அந்த காலத்துலேருந்தே நிறையா இருக்குது வெரைட்டிஸ். அதை தான் நான் திரும்ப போட்டுருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட்லாம் போடாதீங்க. ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. ஒரு 3-4 நாளாகவே கொஞ்சம் மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா நீங்கள் யோகாம்பாள் சுந்தர் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறா அவள். அதனால் எனக்கு அது மாதிரிலாம் எதுவும் தெரியாது. அவள் என்ன போடுறாங்கிறத நான் பார்க்க கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ இந்த ஏஜுக்கு மாமா வச்சு நான் போட்டுருக்கேன். சரியா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அதுதான் நான் உங்கள்கிட்டலாம் கேட்குறது, ஹம்பிளாக கேட்குறது அதுதான். தேங்க்யூ வெரி மச். உப்பு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டேன். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கட்டி பெருங்காயம் போடுறேன். போட்டு இந்த கெட்டியமாக ஒரு தரம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். உளுண்டு புளி ஊற்றினா போகிறோம். இதுக்கு ஜாஸ்தி வேண்டாம், ஒண்டி தான். இது நல்லா கொதித்து இந்த காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு போடுறத காமிக்கிறேன். பருப்பும் தேங்காயும் போடுறத காமிக்கிறேன். நான் சாம்பார் பொடி போடுறத சொல்லலை, மறந்து போயிடுது. அதனால் இந்த புளிக்கூட்டுக்கு தேவையான சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போகிறோம், ஜாஸ்தி இருந்தால் சாம்பாருக்கு போடுற அளவுக்கு 2 ஸ்பூன்லாம் போட வேண்டாம். சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போகிறோம் சாம்பார் பொடி. ஜாஸ்தி இதுக்கு தேவையில்லை. இது நல்லா கொதித்து இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் திருப்பி காமிக்கிறேன். மோர் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த கிண்ணத்தில் இது பண்ணோன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு இந்த வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் வறுத்துட்டு இந்த பாருங்க, கொஞ்சம் ஒரு காமூடி தேங்காய், கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா வச்சு அரைச்சி இதில் கலந்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடலமாவும் போட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது கடுகு வெடித்தோடனே உங்களுக்கு இது சொல்கிறேன். இந்த பக்கம் வந்தெல்லாம் கூட்டு நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்சுருந்தேன் குக்கரில், அதையும் போட்டுடுறேன் இந்த கூட்டுக்கு. அன்றைக்கி சாம்பார் வடம் போட்டேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். கூட்டு முடிஞ்சோடனே இதை கொஞ்சம் வறுத்து இதில் போட்டுருவேன். தேங்காய் எண்ணெயில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒவ்வொன்றா முடியட்டும். இந்த கூட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடுகு வெடிச்சுட்டு நான் வெந்தயம் போடுறேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறா, அவள் வீடு கட்டின்னு இருக்கா. ஸோ அந்த சவுண்டு வருது. நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு சரியில்லை, ஒரே நாய்ஸியாக இருக்குங்கிறா சார். நான் என்ன வீடு ஃபுல்லாக கதவை சாத்தின்னு இது பண்ண முடியும் எல்லா இடத்துலையும்.
ரொம்ப அது மாதிரிலாம் சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது மேல் டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறா மாமாவை. ஆக்சுவலாக பார்க்க போனால் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஹஸ்பண்ட் அவர் தான். எதையுமே அவரோட வேலையும் பார்த்துட்டு எனக்காக நான் சிரமப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக வந்து கேமரா பிடிக்க வந்து அவரை பிடிச்ச எல்லோரும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி திட்டிகிட்டே இருக்கா. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சொல்கிறா. இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்கிறது நம்ம மனசில் அப்படியே நிற்கிறது, என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் சொல்கிற ஹெல்ப் வந்து யாருமே செய்ய மாட்டா. அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு. 70 வயசில் வந்து அவன் ஆட்டுக்கார வந்து செய்ய சொல்லுங்க, போகிறோம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. கடுகு போட்டுட்டேன், வெந்தயம் தாளிச்சிட்டேன், வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மோரை ஊற்றுவேன். என்னடா அது மாமி சமையல் பண்ணுறது இதை சொல்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்கோ. எங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். நீங்களே பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சொல்கிறோம். கொஞ்சம் பார்த்து கவனமாக கமெண்ட் சொல்லுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ. வயசான வாழ்க்கை தகுந்த மாதிரி கமெண்ட் சொல்லுங்க. உங்கள் அப்பா அம்மா மாதிரியோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி மாதிரியோ நினச்சிக்கோங்க. எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. அண்ணா மண்ணியாக நினச்சிக்கோங்க, அக்கா அத்திமேராக நினச்சிக்கோங்க, தாத்தா பாட்டியாக நினச்சிக்கோங்க, அம்மா அப்பாவாக நினச்சிக்கோங்க, இல்லை தங்காத்துக்காரன் நினச்சிக்கோங்க. எங்களை விட மேலே இருக்கிற பெரிய வயசானவெல்லாம் அதுதான். பச்சை பட்டாணியும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நிலக்கடலை வேக வச்சுருந்தேன் பருப்போட, அதையும் போட்டுடுறேன். போட்டு கொஞ்சம் பருப்பையும் வேக வச்ச பருப்பு, மஞ்சத்தூள் போட மறந்து போயிட்டேன். என்னடா அது பருப்பு இந்த கலர் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, ஞாபகம் இல்லை. அதாவது வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் மறதியும் போடுறது. என்ன பண்ணுறது? யங்ஸ்டர்ஸும் கற்றுக்கட்டும், நம்மளும் கொஞ்சம் கோயில் குளத்துக்கெலாம் போகலாம், பர்சனலாக நம்மளுக்கும் கொஞ்சம் காசு இன்கம் வரட்டும்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 7000 நெருங்க போகிறேன். இன்னும் ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் 7000 பேர். உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் ஓடின்னு இருக்கு இந்த இதுவே. நீங்களாம் இது பண்ணி தான் சப்போர்ட் கொடுத்து தான். ஸோ இடையில கொஞ்சம் அந்த இது மாதிரி இதெல்லாம் வர்றச்சா கொஞ்சம் பங்காயிடும். என்னடா அது நம்மளை இது மாதிரி ஏதாவது சொல்கிறாள் அப்படின்ட்டு. அவ்வளோதானே இல்லையா. மற்றபடி எனக்கு எந்த வருத்தமில்லை. ஆசையாக தான் செய்கிறேன். ஒன்றும் பார்த்து ஆசையாக ஒரு சில நாள் முடியாத அன்றைக்கி கூட நான் பார்த்து. ஏன்னா நாங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம். ஸோ அதனால தான் இந்த இது. முதல்ல தண்ணி வச்சேன். நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு, தண்ணி கொதி வந்தோடனும் இந்த காய்கறி என்னென்ன காய்கறி வச்சுருந்தேனோ, பூசணிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, எல்லா காயும் இதில் போட்டு நல்லா அது பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி வந்து கிள்ளி எல்லா பக்கமும் போட்டுவிட்டு, கருவேப்பிலை போட்டுவிட்டு, அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டேன். அவ்வளோதான். இது கொதிச்சுன்னு இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாம் நிறவி பருப்பு போட்டுருக்கேன் இல்லையா, நல்லா நிறவி கொதிக்கிச்ச உடனே இந்த தேங்காய் திருவி வச்சுட்டுருக்கேன். இந்த தேங்காயை வறுத்து அதில் போட்டுவேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் இந்த வெண்டைக்காய் வதங்கிருக்கு. இந்த மோர் குழம்புக்கு ஊற்றுறேன். கலந்து வச்சுருந்தது அதான். மோர் குழம்புக்கு மாத்திரம் நீங்கள் எப்படி கிளறிண்டே இருக்கணும். கொஞ்சம் மீடியம் சைஸில் கேஸை வச்சுட்டு இது மாதிரி கிளறிண்டே இருந்தாலும்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா லைட்டாக ஒரு கொதி வரும். பொங்கி இறக்காமல் ஒரு கொதி வந்தவொடனே இறக்குங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் மோர் குழம்பு. மஞ்சத்தூள் போடலை. நான் கூட்டுலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதனால் மோர் குழம்புக்கும் போட வேண்டாம்னு நான் போடல. நல்லா கொதி வந்து இறக்கினோம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வேறு எதுவும் கிடையாது. எல்லாம் தாளித்து கொட்டி எல்லாம் முடிச்சாச்சு. நான் இது சாம்பார் வடாம் வறுத்துட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பாருங்க. இப்படி தான் எண்ணெயை கொஞ்சமாக வச்சு வறுத்து இந்த கூட்டில் போட்டுருந்தோம். சாப்பிடும்போது நல்லா வறுபட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெய் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதுலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லா கேஸை சின்னது பண்ணிக்கோங்க. விசாகப்படுத்து வந்துடுத்து. இப்போ இந்த தேங்காயும் இதில் போட்டுட்டு அந்த ஹீட்லேயே அது வறுபட்டுரும். அதனால் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மோர் குழம்பு எடுத்து காமிங்க. வெண்டைக்காய் பொரிச்சு போட்டு மோர் குழம்பு.
எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பச்சை பட்டாணி நிலக்கடலை எல்லாம் போட்டு புளிக்கூட்டு இப்படி தான் வறுத்து இதில் போட்டுருவோம். அரைச்சி விடணுங்கிறது இல்லை, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். கூட்டுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து திருவி வச்ச தேங்காயை இதில் போட்டு வறுத்து கொட்டிடுவோம். இதுதான் எங்கள் ஆற்றுல மெனு இன்னைக்கு. வெஜிடபிள்ஸு பூசணிக்காயிலேருந்து எல்லாம் போட்டு கூட்டு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, சாம்பார் வடம் போட்டு கூட்டு. இதான் மெனு, பார்த்துக்கோங்க. இன்னும் ஒழிச்சு ஊற்றலை, ஒழிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு புளிக்கூட்டு, வெண்டைக்காய் பொரிச்சு போட்டு மோர் குழம்பு. இதுதான் எங்கள் இடத்துல இன்றைக்கி மெனு. நீங்களாமல் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவா எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.